தாவிக 3ஆம் ஆண்டு விழாவில் பங்கேற்க பனையூரில் உள்ள தலைமை அலுவலகம் வந்த விஜய்க்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறது. காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். செந்தில் ராஜா, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, தமிழக வெற்றிக் கழகத்துடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்று 11 மணிக்கு நடைபெறும் என்று அறிவித்திருந்தார்கள். அதன்படி தற்போது அக்கட்சியுடைய தலைவர் விஜய் இந்த நிகழ்ச்சிக்காக பனையூர் அலுவலகம் வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நிர்வாகிகள் பலருக்கு பாஸ் வழங்கப்பட்டு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வானது 11 மணிக்கு தொடங்க இருக்கிறது. முதலில் கட்சியுடைய கொடியை ஏற்றி வைத்துவிட்டு அதற்கு பிறகு அந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் மற்றும் விஜய் உள்ளிட்டவர்கள் பேச இருக்கிறார்கள். லாவண்யா, குறிப்பாக கட்சியுடைய செயல்பாடுகள் அடுத்து வரக்கூடிய தேர்தலை, அதாவது இன்னும் 2 மாதங்களில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, தங்களுடைய இலக்கு என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை விஜய் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே இன்று காலை ஒரு ட்விட்டர் மூலமாக ஒரு பதிவை விஜய் இட்டிருந்தார். அதாவது ஒரு கடிதம் தன்னுடைய தொண்டர்களுக்கு எழுதியிருந்தார். தேர்தல் அரசியல் மூலமாக அதிகார அரசியலை அடைவதே இலக்கு என்று அவர் கூறியிருந்தார். ஆட்சி பீடத்தை அடைவோம் என்றும் அவர் கூறியிருந்தார். 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு தற்போது விஜய் வந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. லாவண்யா, செந்தில் ராஜா, தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து தாவேக நிர்வாகிகள் இந்த 3ஆம் ஆண்டு விழா தொடக்கத்தில் பங்கேற்பதற்கு எவ்வாறு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள்? அடுத்து தேர்தல் வரவிருப்பதையொட்டி அதற்கான பணிகளை முடுக்கிவிடுப்பது தொடர்பான அறிவிப்புகள் எதுவும் எதிர்பார்க்கலாமா இன்றைய கூட்டத்திற்கு பிறகு? லாவண்யா, கடந்த ஆண்டு எப்படி 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றதோ அதில் என்ன விஷயங்கள் பேசியிருந்தாரோ அது போல இந்த ஆண்டும் சில முக்கியமான விஷயங்கள் மற்றும் கட்சியுடைய அடுத்த கட்ட நகர்வு குறித்து அவர் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். குறிப்பாக தேர்தல், நாம் முன்பே குறிப்பிட்டது போல தேர்தல் சார்ந்து சில விஷயங்கள் பேசுவதற்குமான வாய்ப்பும் இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே ஒரு கடிதம் மூலமாகவும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதிகார அரசியலை அடைவதே, அதாவது தேர்தல் அரசியல் மூலம் அதிகார அரசியலை அடைவதே இலக்கு என்று அவர் கூறியிருக்கிறார். அது குறித்தும் அது சார்ந்து அவர் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கட்சி தொண்டர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கூற இருப்பதாக கூறுகிறார்கள். குறிப்பாக நேற்று 3 லட்சம் அந்த நிர்வாகிகளை, கட்சிக்கான நிர்வாகிகளை நியமித்திருந்தார். ஏற்கனவே 2 லட்சம் நிர்வாகிகள் அந்த ஒன்றியம், நகரம், பேரூராட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளுக்கு, அந்த உட்கட்ட அமைப்புக்கு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருந்தாலும் நேற்று 1 லட்சம் நிர்வாகிகளை நியமித்து மொத்தம் 3 லட்சம் நிர்வாகிகள் இருக்கிறார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் நெருங்கி வருவதன் காரணமாக அந்த செயல்பாடுகள் குறித்தும் விஜய் பேசுவதற்கு, சுட்டிக்காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் எப்போது தொடங்குவது என ஏற்கனவே ஈரோட்டில் இறுதியாக நடைபெற்றிருந்தது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 40 நாட்களாக எந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வும் நடைபெறவில்லை. செயல் வீரர்கள் கூட்டம் சமீபத்தில் நடைபெற்றது. புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். கொள்கை தலைவர்களுக்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். தாவேகாவின் புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். வெற்றி தலைவரின் புகழ் வணக்கம். மலர் போல் மனம் கொண்ட வெற்றி தலைவர் எம் கொள்கை தலைவர்களுக்கு மலர்கள் தூவி அவர் புகழை நெஞ்சில் ஏந்தி முதல் மரியாதையை அந்த தலைவர்களுக்கு செய்கிறார் இந்த தலைவர், மக்கள் தலைவர், வெற்றி தலைவர். தமிழக அரசியலின் தனிப்பெரும் அடையாளமாக உருமாறி இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் அவர்கள் கொள்கை தலைவர்களுக்கு மாலை சூடி மரியாதை செய்து இதோ தனது பொற்கரங்களால் வெற்றி கொடியேற்ற வருகிறார் வெற்றி தலைவர். செந்தில் ராஜா, தாவேகவனுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பங்கேற்பதற்கு முன்னராக கொள்கை தலைவர்களுக்கு தாவேக தலைவர் விஜய் மரியாதை செலுத்தியிருக்கிறார். தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல்கள் என்னவாக இருக்க போகிறது? ரமணியா, தற்போது தன்னுடைய கட்சி கொள்கை தலைவர்களாக அறிவித்த 5 தலைவர்களுக்கும் மலர் தூவி மரியாதை செய்தார். இதைத் தொடர்ந்து தற்போது
கட்சியுடைய கொடியை கட்சி அலுவலகத்தில் ஏற்றுகிறார். இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சி வந்து தொடங்க இருக்கிறது. அந்த கட்சி கொள்கை பாடல் மற்றும் உறுதிமொழி ஏற்று அந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. இதில் மாநில நிர்வாகிகள் வந்து முன்னிலையில் விஜய் தலைமையில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. இதில் குறிப்பாக மாநில நிர்வாகிகள் சிலர் வந்து பேசுவார்கள். அதைத் தொடர்ந்து விஜய் பேசுவார் என்று கூறுகிறார்கள். விஜயின் உரைதான் இதில் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் தன்னுடைய ஏற்கனவே அந்த கடிதத்தில் கூட சில விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தார். இந்த 2 ஆண்டு இயல்பாகவும் இயல்பு தாண்டியும் வந்து இந்த கடந்து வந்திருக்கிறதாக வந்து கூறியிருந்தார். அதையெல்லாம் சுட்டிக்காட்டி அவர் வந்து பேசுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வில் அந்த கரூரில் ஏற்பட்ட துயர சம்பவம் உள்ளிட்ட பல்வேறு தடைகளை தாண்டியும் பல்வேறு சவால்களை தாண்டிதான் அந்த 2 ஆண்டுகள் வந்து இந்த கட்சி வந்து கடந்திருக்கிறது. இந்த நிலையில் அந்த தேர்தல் அரசியலை எதிர்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விஜய் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. லாவண்யா, தாவேக்காவின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பங்கேற்பதற்கு கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை செலுத்திய பின் பனையூரில் உள்ள அலுவலகத்தில் கூட்டம் நடைபெறவிருக்கிறது. தாவேக்க தலைவர் விஜய் வந்திருக்கிறார் கூட்ட அரங்கிற்கு. தொடர்ந்து செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில் ராஜா, விருப்ப மனு மற்ற கட்சிகள் தேர்தலையொட்டி விருப்ப மனுக்கள் பெற தொடங்கிவிட்டன. தாவேக்க தரப்பிலிருந்து எப்போது பெறப்படும் என சொல்லப்படுகிறது? லாவண்யா, தமிழக வெற்றி கழகத்தின் போட்டியிட விரும்புபவர்களுடைய விருப்ப மனு, கட்சியுடைய அந்த விருப்ப மனு விநியோகம் என்பது இன்னும் ஓரிரு வாரங்களில் வந்து தொடங்க இருக்கிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் விரைவில் கட்சி வந்து வெளியிட இருக்கிறது. ஏனென்றால் 1 மாதத்துக்கு முன்பே மற்ற கட்சிகள் வந்து விருப்ப மனு விநியோகம் செய்து அதை திரும்ப பெற்றுவிட்டார்கள். இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கான அந்த வேட்பு மனு விநியோகம் என்பதை விரைவில் வந்து தொடங்க இருக்கிறார்கள். அது குறித்த ஆலோசனைகள் ஏற்கனவே கட்சியின் நிர்வாகிகள் மத்தியில் வந்து நடைபெற்றிருக்கிறது. அதில் என்னென்ன விஷயங்கள் வந்து கடைபிடிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றன. இதைத் தொடர்ந்து கட்சியின் சார்பில், அதாவது கட்சியுடைய தலைவரான விஜய் வேட்புமனு விநியோகம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை விரைவில் வந்து அறிவிக்க இருக்கிறார். ஏனென்றால் தேர்தலுக்கு வந்து நெருங்கி அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீர் இளமை திறம் வியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே. நன்றி சுபிக்ஷா. அதைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பாடல் ஒலிக்கிறது. செந்தில் ராஜா, தற்போது தாவேக்காவினுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழா தொடங்கி இருக்கிறது. தாவேக்கா விஜய் தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெறுகிறது. தேர்தல் பரப்புரை குழு, அதே போல பிரச்சார திட்டம் என்பது எப்போது தாவேக்கா தரப்பில் அறிவிக்கப்படவிருக்கிறது? அறிக்கை தயாரிக்க கூட குழு அமைக்கப்பட்டிருக்கிறதா செந்தில் ராஜா? லாவண்யா, இந்த தேர்தல் அறிக்கை குழு வந்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் 5 மண்டலங்களுக்கு செல்வார்கள் என்றும் விஜய் அறிவித்திருந்தார். அதன்படி முதல் கட்டமாக நேற்று மதுரையில் வந்து அந்த தெற்கு மண்டலத்துக்கான அந்த ஆலோசனை கருத்து கேட்பு கூட்டம் வந்து நடைபெற்றது. ஏனென்றால் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடுவதற்கு தயாரிப்பதற்கு முன்பாக அந்த குழு அமைக்கப்பட்டு அந்த குழு வந்து ஒவ்வொரு மண்டலங்களுக்கும் செல்ல வேண்டும் என விஜய் கூறியிருந்தார். அதன்படி பொதுமக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், தொழிலாளர் அமைப்புகள், தொழிலதிபர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடமும், கல்வியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடமும் கருத்து கேட்டு அதனுடைய அந்த அடிப்படையில் தேர்தல் அறிக்கை வந்து தயாரிக்க வேண்டும் என்று விஜய் கூறியிருந்தார். அதன்படிதான் இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அந்த கருத்து கேட்பு பயணம் வந்து இருக்கும் என்று கூறியிருந்தார்கள். அதன்படி நேற்று அதன் முதல் பயணத்தை தொடங்கி இருந்தார்கள் அந்த குழு. அந்த குழு அங்கு வந்து அந்த கருத்து கேட்டு சென்னை திரும்பி இருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து மற்ற 4 மண்டலங்களுக்கும் சென்று அந்த கருத்து கேட்பு வந்து நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து அந்த கருத்து கேட்டு அதனுடைய அறிக்கை வந்து விஜயிடம் கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு அந்த தேர்தல் அறிக்கை, கட்சிக்கான தேர்தல் அறிக்கை என்பது தயார் செய்யப்படும். அதற்கான வேலைகள் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல இன்னொரு குழுவும் அமைத்திருந்தார்கள். செங்கோட்டையன் தலைமையில் பார்த்தீர்கள் என்றால் தேர்தல் பிரச்சார குழு வந்து அமைக்கப்பட்டிருந்த அந்த குழுவும் ஏற்கனவே ஒரு முதல் கூட்டத்தை வந்து சென்னை ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் வந்து நடத்தி இருந்தார்கள். இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த குழு சென்று தேர்தல் எதிர்கொள்வது குறித்து பல்வேறு விஷயங்களை வந்து நிர்வாகிகளுக்கு கொடுக்க இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக விஜயுடைய அந்த மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்குவது, எவ்வாறு வடிவமைப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் அந்த தேர்தல் பிரச்சார குழு வந்து மேற்கொள்ள இருக்கிறது. அதற்கான வேலைகளும் ஒரு புறம் நடைபெற்று வருகிறது. லாவண்யா,
விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.